திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான 62வது மலர் கண்காட்சி வரும் 24ஆம் தேதி துவங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்துள்ளார். கோடை விழாவில் படகு போட்டி, நாய்கள் கண்காட்சி என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருப்பதாகவும் கூறியுள்ளார். புகழ்பெற்ற கொடைக்கானல் மலர் கண்காட்சி, அதாவது 62வது மலர் கண்காட்சி 24/5/2025 அன்று தொடங்கி சுமார் 9 நாட்கள் நடைபெற உள்ளது. ஊட்டி, ஏற்காடுக்கு அடுத்ததா 3வதாக நம்ம 24ஆம் தேதி காலையில் ஆரம்பிக்க போறோங்க. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் புதிய முயற்சிகளும் நிறைய பெட் ஷோ, சைக்கிளிங், ஸோ இந்த லேசர் ஷோ ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம கைட் ஃபெஸ்டிவல் வருது. ஸோ இந்த மாதிரி கொண்டாட்டங்களும் பேரலாக கோடை கொண்டாட்டம் அப்படிங்கிற கான்செப்டில் ரெண்டுமே பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் உள்பட நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான 62வது மலர் கண்காட்சி வரும் 24ஆம் தேதி துவங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்துள்ளார். கோடை விழாவில் படகு போட்டி, நாய்கள் கண்காட்சி என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருப்பதாகவும் கூறியுள்ளார். புகழ்பெற்ற கொடைக்கானல் மலர் கண்காட்சி, அதாவது 62வது மலர் கண்காட்சி 24/5/2025 அன்று தொடங்கி சுமார் 9 நாட்கள் நடைபெற உள்ளது. ஊட்டி, ஏற்காடுக்கு அடுத்ததா 3வதாக நம்ம 24ஆம் தேதி காலையில் ஆரம்பிக்க போறோங்க. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் புதிய முயற்சிகளும் நிறைய பெட் ஷோ, சைக்கிளிங், ஸோ இந்த லேசர் ஷோ ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம கைட் ஃபெஸ்டிவல் வருது. ஸோ இந்த மாதிரி கொண்டாட்டங்களும் பேரலாக கோடை கொண்டாட்டம் அப்படிங்கிற கான்செப்டில் ரெண்டுமே பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் உள்பட நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.